அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக் ஃபேமிலிஸ், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான குடும்பங்களில் பிறந்து, வித்தியாசமான இடங்களில் வாழ்ந்து, வித்தியாசமான இடங்களில் வேலை செய்து, உங்களில் அநேகர் ஊழியம் செய்து, கர்த்தருடைய கிருபையினால நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவியம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது, கர்த்தரால் வந்தது. ஆமேன். இந்த நாளை காண்பதும் தேவன் கொடுத்தது, தேவ கிருபை தான். அப்போ இந்த நாட்களுக்காக நீங்கள் அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒன்று உங்களுக்கு தெரியும், வருகையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம். வருகை நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது, உலகத்தின் முடிவு நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் வருகையை எதிர்பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தை, நான் வேதத்தை திறந்து நான் வாசிக்கிறேன். உபாகமம் 34:9 வேதம் சொல்லுகிறது, மோசே நூனின் குமாரனாகிய யோசுவா மேல் தன் கைகளை வைத்தபடியால் அவன் ஞானத்தின் ஆவியினாலே நிறையப்பட்டான். யோசுவா ஞானத்தின் ஆவியிலே நிறையப்பட்டான். மோசே கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்போது யோசுவாவுக்குள்ள ஒரு அனாயிண்டிங் வந்தது. அந்த அபிஷேகம் ஞானத்தின் அபிஷேகம். ஆமேன். இருக்கிறதுலே விலையேற பெற்றது நான் விசுவாசிக்கிற ஞானம். ஆங்கிலத்தில் விஸ்டம் என்று அழைக்கிறார்கள். அதுவும் இன்னும் சொல்ல போனால் டிவைன் விஸ்டம், தெய்வீக ஞானம். அது எல்லாருக்கும் கிடைப்பது அல்ல. பொதுவாக உலக பிரகாரமான படிப்பு, பட்டம், நிறைய புத்தக அறிவு, உலக பிரகாரமான அனுபவம், அநேகருக்கு உலகத்துக்கு அடுத்த ஞானம் வரலாம். ஆனால் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் கொடுக்கிற அந்த தெய்வீக ஞானம் எவ்வளோ ஆசீர்வாதம் இல்லையா? அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே தன் கைகளை யோசுவாவின் மேல் வைக்கிறார். அப்போ விசேஷித்த ஞானம். அந்த ஞானத்தினால அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதே வசனத்தின் பின்பாகத்தில் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஞானம், அறிவு, கிருபை அவருக்குள்ள வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் யோசுவாவுக்கு ஒபே பண்றாங்க. யோசுவா வாலிப வயதிலிருந்தே யுத்தத்தில் சிறந்தவனா இருந்தாலும் அவர் மோசையின் நாட்கள் முடிகிறது. மோசையின் நாட்கள் முடிந்து யோசுவாவின் காலம் வருகிறது. அப்போ யோசுவா ஒரு யுத்த வீரனாகவே மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்களில் ஒருவனாகவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைமைத்துவம், ஒரு தலைவராக அவர் வருகிறார். வரலாம். ஆனா வசனத்தை பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அதிகாரம், ஆளுமை மக்களுக்கு அவனுக்கு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவனுக்கு உண்டாகுது. இது எப்படி வருது? அபிஷேகம், பிரியமானவர்களே. அதனால் அபிஷேகம் என்பது ஏதோ ஒரு ஆவில் நிரம்பி நம்ம ஜெபிக்கிறது மட்டுமல்ல, ஒரு தெய்வீக ஞானம். சமயத்துக்கு ஏற்ற வண்ணமாய் பேசுவதற்கு, சமயத்துக்கு ஏற்ற வண்ணமாய் நீங்கள் ஆன்சர் கொடுப்பதற்கு, சமயத்துக்கு ஏற்ற வண்ணமாய் சாத்தானை நீங்கள் கடிந்து கொள்வதற்கு, சரியா, உங்களை வஞ்சிக்கிற மனுஷரிடத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு இந்த தெய்வீக ஞானம் ரொம்ப முக்கியம். இப்போ ஏன் இதை ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறாரு? உங்களுக்கு தர போகிறார். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம். ஆனால் ஒன்று, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கலாமா? கையை உயர்த்திக்கோங்க. இயேசுவின் நாமத்தினால ஞானத்தின் ஆவியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஃபேமிலியை நடத்துகிற, ஊழியத்தை நடத்துகிற, பிஸ்னஸை நடத்துகிற, பிள்ளைகளை நடத்துகிற, ஆண்டவரே இன்னும் ஆசிரியர்களாக இருந்தால் பள்ளிக்கூடத்தை நடத்துகிற, எல்லாவற்றுக்கும் வேண்டிய ஒரு தெய்வீக ஞானத்தை கர்த்தாவே நீங்க கொடுக்கணும்ப்பா. நீர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பதற்காகத்தான் இந்த பரலோக ஞானத்தை பற்றி பேசுனீங்க.
நீர் அப்படி கொடுக்க போகிற தெய்வீக கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு தந்துட்டாரு. நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த கிருபை உங்களிலிருந்து வெளிப்படும். சரியா? மற்றவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணிடுவீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.